وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது இந்த தொடர் வகுப்புகளில் இறுதி வகுப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் கடைசி தஃப்சீருடைய பாடத்திலும் இன்றைய சூரா சஜிதாவுடைய இறுதி பாடமாக அமைய இருக்கிறது. நாம் சூரா சஜிதாவில் 23வது வசனம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அப்ப இன்னும் எத்தனை வசனங்கள் இருக்கிறது? 7 வசனங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் டைமும் கொஞ்சம் போயிட்டு சுருக்கமாக நம்ம பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சூரா சஜிதா 23வது வசனத்தை யாருக்கு ஓதையன்னு சொல்லுங்க. நம்ம லாஸ்டா படிச்ச கடைசி வசனம் 23வது வசனம். அதுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வலக்கத் ஆத்தைனா மூசல் கிதாப, நாம் மூசாவுக்கு அலைஹிஸ்ஸலாம் வேதத்தை வழங்கினோம். ஃபலா தகும் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாஇஹி, அவருடைய சந்திப்பில் நீங்க என்ன செய்யாதீங்க, சந்தேகம் படாதீர்கள். வஜஅல்நாஹு, இன்னும் அந்த வேதத்தை நாம் ஆக்கினோம். ஹுதன் லிபனி இஸ்ராயில், யாருக்கு? பனு இஸ்ரவேலர்களுக்கு வழிகாட்டியாக நாம் ஆக்கினோம் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அப்ப இறுதியாக அந்த வசனம் யார்ல முடியுது சொல்லுங்க? யார்ல முடியுது? பனு இஸ்ராவேல், பனு இஸ்ராயீல்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்தில் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறான். 24வது வசனம் அந்த பனு இஸ்ரவேலர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை ஆரம்பம் செய்கிறான். அப்ப 24வது வசனத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், வஜஅல்னா மின்ஹும் அஇம்மத்தன் யஹ்தூன பிஅம்ரினா லம்மா ஸபரு வகானூ பிஆயாத்தினா யூகினூன். வஜஅல்னா, இன்னும் நாம் ஏற்படுத்தினோம். மின்ஹும், அவர்களிலிருந்து. யாரிலிருந்து? பனு இஸ்ரவேலர்களிலிருந்து நாம் ஏற்படுத்தினோம், ஆக்கினோம். அஇம்மத்தன், யாரை? தலைவர்களை. அஇம்மான்னு சொல்ல யாரு? இமாம். அதுல பன்மைதான் என்ன? அஇம்மா. இமாம் என்றா அறிஞர், தலைவர். அவ மார்க்கம் வழிகாட்டக்கூடியவர், சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடியவர் என்ற கருத்து. அப்போ தலைவர்களாக நாம் ஆக்கினோம், இமாம்களாக ஆக்கினோம். யஹ்தூன பி அம்ரினா, நமது கட்டளைப்படி, நமது கட்டளை பிரகாரம் அவர்கள் நேரு வழிகாட்டும் தலைவர்களாக. அப்ப அவங்க நினைச்ச மாதிரி என்ன செய்யலாது, வழிகாட்ட முடியாது. யாருடைய கட்டளை? இறை கட்டளை மூலமாகத்தான் அவங்க என்ன செய்யணும், மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய இமாம்களாக நாம் ஆக்கினோம். அல்லாஹ் அடுத்ததாக 2 முக்கியமான அறிஞர்களுக்கு தகுதியான இந்த தகுதி 2 இருந்தால் அல்லாஹு தஆலா இமாம்களாக அல்லாஹு தஆலா ஆக்குவான் என்பதற்கு 2 முக்கியமான விடயங்களை சொல்கிறான். என்ன? லம்மா சபரு, அவர்கள் பொறுமையை கடைபிடித்து, வகானு பிஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை, எங்களுடைய வசனங்களை அவர்கள் யூகினூன், உறுதியாக நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்த போது. அப்ப அவங்கள்ட்ட எதிர்த்து சொல்லுங்க, பொறுமை. மார்க்கத்தை படிப்பதில், கடைபிடிப்பதில், வணக்க வழிபாடு ஈடுபடுவதில், நம்பிக்கையில், எல்லாத்திலையும் பொறுமையை கடைபிடிச்சாங்க. 2வது என்ன? நம்முடைய அத்தாட்சிகள், வசனங்கள் அனைத்தையும் என்ன செய்ய, உறுதியாக. இவர்தான் யுக்மினூன் சொல்லல. யுக்மினூன் சொன்னா ஈமான் கொண்டார்கள். யுக்மினூனை விட யூகினூன் என்ன? உறுதியாக, உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்த போது. அப்ப லம்மா என்று சொன்னா அந்த போது கருத்து வரும். அப்ப பொறுமையாளர்களாக இருந்த போதும், நம்முடைய வசனங்களை உறுதியாக நம்பிக்கை கொண்ட பொழுதும், நாம் அவர்களை நம்முடைய கட்டளை பிரகாரம் நேர் வழிகாட்டும் தலைவர்களாக அவர்களிருந்து, யாரிலிருந்து? பனு இஸ்ரவேலர்களிருந்து நாம் ஆக்கினோம் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, வஜஅல்னா மின் பனி இஸ்ராயீல காதத்தன் ஃபில் கைர், அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுக்கு முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, பனு இஸ்ரவேலர்களிருந்தே நாம் ஆக்கினோம் காதத்தன் ஃபில் கைர்,
நலவுகளை நன்மையை ஏவக்கூடிய தலைவர்களாக, யதுல்லூன நாஸ மக்களுக்கு நன்மைகளை ஹைரை எத்தி வைக்கக்கூடியவர்களாக, வயுர்ஷிதூனஹும் இலல் ஹக் பிஅம்ரில்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் சத்தியத்தின் பக்கம் அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்களாக. அல் ஹக்னு சொன்னா மினல்லாஹ் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய சத்தியத்தை அதன் பக்கம் நேர் வழிகாட்டக்கூடிய தலைவர்களாக நாம் ஆக்கினோம். 2 விடயம் அவங்க பேரு நாங்க எழுதி சொல்லுங்க. ஒன்று சபர், அடுத்தது யகீன். ஈமான்ல வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல யகீன். இதை கொஞ்சம் சவுண்ட குறைங்க. அப்ப சவுண்ட் யாரு அத்தாவுள்ள உள்ளுக்கு இருக்கு, அதை போட்டு தெரியும். அன்புக்குரியவர்களே, அப்ப ஹீன சபரு அலா தாஅத்தினா நமக்கு அல்லாஹ் சொல்றார், நமக்கு வழிபடுவதில் அவர்கள் பொறுமை கொண்ட நேரத்தில் வசபரு வலன் மஆசி இன்னும் என்ன பாவங்களை விடுவதிலும் பொறுமை கொண்டார்கள். ஷஹவாதி துன்யா துன்யாவுடைய ஆசைகளில் வதஹம்மலு மசாஇபஹா அந்த துன்யாவுடைய எல்லா சோதனைகளையும் பொறுமை கொண்டார்கள் அந்த நேரத்தில். அதே வக்கானு பி ஆயாத்தினா யோக்கினூன் என்றா வக்கானு யோக்கினூன பி ஆயாத்தில்லாஹி அல்லாஹ்வுடைய தெளிவான அந்த அத்தாட்சிகளை அவர்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டார்கள். விளங்குதா? ஃபஹும் லா யஷுக்கூன ஃபீஹா அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை என்ன செய்யல, எதையும் அவன் சந்தேகிக்கல. அல் ஆயாத்னு சொன்னா 2 வகை இருக்கு. ஒன்று அல் ஆயாத்துல் கௌனியா, இந்த பிரபஞ்சத்துக்கு நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய அல்லது அந்த அத்தாட்சிகள். ஆயாத்து அல் குர்ஆனியா வஹியுடைய வசனங்கள் ஆயாத்துகள். அப்ப எல்லாத்திலும் எப்படி இருந்தாங்க, உறுதியாக நம்பிக்கை வைத்தார்கள். இதுல என்ன செய்யல, அவங்க சந்தேகம் கொள்ளவில்லை. வலா ஃபீமா தல்லத் அலைஹிம் அல் ஹக் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய சத்தியத்தில் நின்றும் எதெல்லாம் அவர்களுக்கு மார்க்கமாக சொல்லப்படுகிறதோ அறிவிக்கப்பட்டோ எதிலும் என்ன செய்யல, கடுகளவும் ஷக் அவர்களுக்கு சந்தேகம் வரவில்லை, உறுதியாக நம்பிக்கை கொண்டார்கள். அதனால் அல்லாஹு தாலா அவர்களை எப்படி ஆக்கினான், தலைவர்களாக, மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்களாக ஆக்கினான். இது வந்து நபிமார்களுடைய பண்பு. யாருடைய பண்பு? ரசூல்மார்கள். அப்ப ரசூல்மார்களுடைய முக்கியமான பண்பு தான் 2. முக்கியமாக என்னண்டா, ஒன்று அவங்கள்ட்ட சபுரம் இருக்கும், அடுத்தது என்ன, யகீன். அப்ப நபிமார்களுடைய அந்த இல்மை அந்த பணியை சுமக்கக்கூடியவர்கள் அவர்கள்ட்ட என்ன இருக்கணும், சபர் இருக்கணும், அடுத்து என்ன, யகீன் இருக்கணும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, அல் ஈமான் மபினியுன் அலா ருக்னைன் முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க, ஈமான் என்பது 2 ருக்குன்களால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. யகீன் வசபர்னு சொல்றாங்க. ஒன்று என்ன, உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் இதெல்லாம் ஈமான் கூட சொல்றாங்க. அதுல என்ன ஷக் இல்லாமல் உறுதியாக என்ன செய்வாங்க, நம்பிக்கை வைப்பார்கள். 2வது வசபர். என்ன சபர்னு சொன்ன, பொறுமை. அன்புக்குரியவர்களே, அதே போன்று ஃபசார சபுரு நிஸ்ஃபுல் ஈமான், சபுர் என்பதே ஈமானுடைய பாதி. சபுர் என்பதே ஈமானுடைய பாதி. ஒன் நிஸ்ஃபு சானி அறிஞர்கள் மேலோட்டமாக மேலது விளக்க சொல்றாங்க. 2வது பகுதி என்னன்னு சொன்னா அஷ்ஷுக்குர், நன்றி. நன்றி என்று சொன்னா பிஃபிஇலி மா உமிர பிஹி வ பிதர்கி மா நுஹிய அன்ஹு. நன்றி என்று சொன்னா வெறுமனே தேங்க்ஸ் என்று சொல்லிட்டு அப்படி இருக்கிறது இல்ல. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும், தடுத்தவைகளை விட்டு விலக வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா அந்த 23வது வசனத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்ததை சொன்னான். பனு இஸ்ரவேலர்களுக்கு அந்த வேதத்தின் மூலமாக வழிகாட்டி அல்லாஹு தஆலா சொன்னான். இந்த வசனத்திலே அந்த பனு இஸ்ரவேலர்கள் ஏன் அவர்கள் என்று அல்லாஹு தஆலா பல இமாம்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். அவங்க 2 விஷயத்தை என்ன செஞ்சாங்க, கடைபிடி. ஒன்று சபர், அடுத்தது யகீன். அன்புக்குரியவர்களே, 25வது வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்ன ரப்பக ஹுவ யஃப்ஸிலு பைனஹும் யௌமல் கியாமத்தி ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன். இன்ன ரப்பக நிச்சயமாக உமது இறைவன், ஹுவ அவன், யஃப்ஸிலு பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பான், அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பான். யௌமல் கியாமத்தி மறுமை நாளில், ஃபீமா கானூ ஃபீஹி எதிலே எந்தெந்த விடயங்களில் அவர்கள் யக்தலிஃபூன
கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அந்த விடயத்தில் அவங்க அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அவர்களுக்கு அவருடைய விஷயத்துல தீர்ப்பளிப்பான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். என்றால் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இன்ன ரப்பக, இது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறான், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முடைய இறைவன் ஹுவ வஹ்தஹு, நாளை மறுமையில் ஹாக்கிம் யாருதான், அஹ்கமுல் ஹாக்கிம், நாளை மறுமையில் யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது, தீர்ப்பளிக்க முடியாது, அல்லாஹ் மட்டும்தான் தீர்ப்பு வழங்குவான். அப்ப ஹுவ வஹ்தஹு, அவன் தனிமை, அவன் தனித்தவனாக, மன் யஹ்குமு யௌமல் கியாமத்தி பைன ஜமீஇ ஹல்கிஹி, அல்லாஹ்வுடைய, இது பனு இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, அவனுடைய படைப்புகளுக்கு மத்தியில் அல்லாஹ் என்ன செய்வான், தீர்ப்பு. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு கொம்புள்ள ஆடு, சொல்லுங்க, கொம்பில்லாத ஆட்டை முட்டி குத்திருந்தாலும் அதுவும் என்ன செய்யப்படும், தீர்ப்பு வழங்கப்படும். வமின்ஹும் பனு இஸ்ராயில், அந்த ஹல்குகள்ல ஒரு பிரிவினர் தான் யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சமுதாயம். குறிப்பாக ஃபீமா கானு ஃபித் துன்யா யஹ்தலிஃபூன ஃபீ மின் ஷஅனித்தீன், நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பனு இஸ்ரவேலர்கள் தான் உலகத்திலே சமுதாயங்களில், இறை தூதர்களுடைய சமுதாயங்கள் மிக என்ன அதிகமாக கருத்து வேறுமை கொண்டவர்கள். எந்த விஷயத்துல, மார்க்க விடயத்துல. அதனாலதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உங்களோட யாரு அதிகமாக கேள்வி கேட்காதீங்க, அதிகமாக கருத்து வேற்றுமை கொள்ளாது, இந்த உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்யும் பொழுது யாரை சுட்டி காட்டினாங்க, பனு இஸ்ரவேலர்களே அவங்க சுட்டி காட்டினார்கள். ஃபயஜிஸி குல்லு, அல்லாஹு தஆலா முஹிக்கின் வ முப்திலின் பிமா யஸ்தஹிக்குஹு, உலகத்திலே யாரெல்லாம் முஹிக்காக இருந்தார்களோ, சத்தியவாதிகளாக இருந்தார்களோ, அவர்களுக்கு ஏற்றபடி அல்லாஹு தஆலா தீர்ப்பு வழங்குவான், கூலி வழங்குவான். பாத்தில்ல இருந்தவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற அல்லாஹு தஆலா செய்வான், தீர்ப்பு வழங்குவான் என்று இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, அப்ப இதனால இப்ப இஹ்திலாஃப் என்று சொன்னா நம்ம நினைக்க கூடாது இது மார்க்க விடயத்துல சொன்னா, இன்னும் அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க, இன்ன ரப்பக ஹுவ யஃப்ஸிலு பைனஹும் யௌமல் கியாமத்தி ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் லைஸ மின் ஹாதல் இஹ்திலாஃப், இந்த கருத்து வேற்றுமையில் வராது, இஹ்திலாஃபு அஇம்மத்தித் தீன் ஃபீ தஃபாரிஇ அல் அஹ்காம், அந்த மார்க்க சட்டங்கள் தானே, மார்க்க சட்டங்கள். உதாரணமாக அந்த இப்ப உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, சில அந்த தொழுகை என்று சொன்னா அதுல சுன்னத்தான சில விஷயங்கள் வரும், அப்படியே இல்லையா, அதுல யாருக்கு மத்திய கருத்து வேற்றுமைக்கு, ஒரு சுனன்கள்ல விஷயத்துல அல்லது சிலது இது வாஜிபா அல்லது என்ன சுன்னா முஅக்கதாவா, நான் விரிவா சொல்லல, இது யாருக்கு மத்தியில ஐமாக்கள்ல மட்டும் இருக்கு மார்க்க இந்த பிரிவுகள்ல என்று சொன்னா, இது உசூல் அல்ல. உசூல்னு சொல்றது சொல்லுங்க, ஈமான் அல்லது என்ன அகீதா சார்ந்த விஷயம் அல்ல. தஃபாரியுல் அஹ்காம் என்று சொன்னா ஷரியத் சார்ந்த விடயங்கள்ல வஃபி ஃபஹ்மித்தீன் மிம்மா லா யன்குது உசூலஹு வலா யுகாலிஃபு நுசூஸஹு, அந்த இஹ்திலாஃப் எப்படி இருக்கணும்னு சொன்னா உசூல்ல என்ன பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அடுத்தது நுசூஸ்ன்னு சொன்னா, இப்ப குர்ஆன் ஹதீஸ் நஸ்ஸாக வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு மாற்றமா என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு கருத்து வேற்றுமையாக கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நாம பாக்குறோமா இல்லையா, அப்படி போய்தான் இன்றைக்கு பல நஸ்ஸாக வந்த சில ஹதீஸ்களை என்ன செய்யறாங்க, அப்படி மறுத்தால திரும்ப எங்க போய் நின்றாங்க, உசூல்ல கை வச்சாங்க. அது கூடாது அந்த இஹ்திலாஃப் என்பது. அப்படி இல்லாம ஷரியத்துடைய விஷயங்கள்ல இப்ப நீங்க நோன்பு சில விஷயங்கள் வரும் பொழுது ஐமாக்கள்ல மத்தியில என்ன சில முக்கியமான மார்க்க சட்டங்கள்ல சுன்னத்தா அல்லது வாஜிபா அல்லது சுன்னத்திலே சுன்னா முஅக்கதாவா, வலியுறுத்தப்பட்ட சுன்னாவா அல்லது வலியுறுத்தப்படாத சுன்னாவா என்பதுல என்ன சஹாபாக்களுக்கு மத்தியிலும் என்ன இருந்திருக்கு, இஹ்திலாஃப் இருந்திருக்கு. இமாம்களுக்கு மத்தியிலும் எதுவரைக்கும் அந்த கருத்து வேற்றுமை இருக்கு சொல்லுங்க, மறுமை வரைக்கும் இருக்கும். மறுமை வரைக்கும் அந்த இஹ்திலாஃப் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட இஹ்திலாஃப். அப்ப இது இஜ்திஹாதுக்குரிய இஹ்திலாஃப். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக அமைந்தால் என்ன 2 கூலி, பிழையாக அமைந்தால் என்ன இஜ்திஹாதுக்குரிய கூலி. நம்ம அதை புரிஞ்சு கொள்ளணும். ஆனா எதுல இஹ்திலாஃப் உசூல்ல. இப்ப நீங்க பனு இஸ்ரவேலை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எதுல எல்லாம் பார்த்தாங்க, என்ன நம்ம அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்யணும், நேரடியாக முன்னுக்கு காட்டணும்னு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அப்ப அதுல அவங்க சந்தேகித்தாங்க. புரியுதா சொல்லுது? அப்ப அந்த இஹ்திலாஃப் அல்ல. அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க 26வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவலம் யஹ்திலஹும்
கம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம் மினல் குரூனி யம்ஷூன ஃபீ மசாகினிஹிம் இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் அஃபலா யஸ்மஊன் அவலம் யஹ்தி லஹும். என்ன கருத்து? அப்ப இவர்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா? அல்லாஹு தஆலா கேள்வியாக கேட்கிறான். இது இப்ப நம்ம இது குறைஷிகளுக்கு அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய கேள்வி. நம்ம ஆரம்பத்துல சூரா சஜதால பார்த்தோம். ரசூலுல்லாஹி அவங்க பல முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள், பல அத்தாட்சிகள் விளங்குதா எல்லாம் சொன்னாங்க. யாருக்கு? குறைஷிகளுக்கு. மறுமையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் சொன்னாங்க. அப்ப இதை பார்த்து என்ன செய்யணும்? நீங்க ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திரும்ப குறைஷிகளை பார்த்தது அவலம் யஹ்திலஹும் இவர்களுக்கு நேர்வழி அடைய காட்டவில்லையா? கம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம் இவர்களுக்கு முன்னாலே நாம் மினல் குரூன் எத்தனையோ சமுதாயத்தில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? சமூகத்தை நாம் அழித்திருக்கிறோம். யம்ஷூன இவர்கள் யாரு? அந்த குறைஷிகள், நபி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த சமுதாயம். ஃபீ மசாகினிஹிம் அவர்களுடைய குடியிருப்புகள் என்ன செய்யறாங்க? நடந்து திரிகிறார்கள். அப்ப அந்த அழிக்கப்பட்ட சமுதாயம் அவருடைய தடயங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? பார்க்கிறார்கள். பார்த்தும் இது என்ன செய்யல? இவங்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான். இன்ன ஃபீ தாலிக நிச்சயமாக அதிலே இந்த விடயங்களில் லஆயாத்தின் பல அத்தாட்சிகள் இருக்கிறது. அஃபலா யஸ்மஊன் அவர்கள் செவியேற்க மாட்டார்களா? அப்ப அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்கிறான். அப்ப கேள்வியாக ஆரம்பிச்சு எப்படி கேள்வியாகவே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான் என்றால் அவலம் யதபையனில் முஷ்ரிகீன் முஷ்ரிகீன்களுக்கு தெளிவாகவில்லையா அல்ல தெளிவு பெறவில்லையா? இஹ்லாகுனா கதீரன் மினல் உமமில் மாதியதி கப்லஹும் அவர்களுக்கு முன்னால் நாம் பல சமுதாயங்களை நாம் அழித்திருக்கிறோம். உதாரணம் சொல்லுங்க. யாரு? ஆதின் வ சமூதின் வ கௌமி லூத் வஹும் யம்ஷூன ஃபீ மனாசிலிஹிம் அவங்களோட வாழ்ந்த அந்த ஏரியாவை தான் என்ன செய்றாங்க? அந்த இடத்தை தான் என்ன செய்றாங்க? நடந்து சுற்றி திரிகிறார்கள். ஃபலா யரவுன ஃபீஹா அஹதம் மின்ஹும் அவர்கள் அதில் எதையும் என்ன செய்யல? பார்க்கவில்லையா? கது உஹ்லிகு ஜமீஅன் பிஸபபி ظுல்மிஹிம் அவருடைய அநியாயங்களின் காரணமாக என்ன செஞ்சாங்க? அவங்க அழிக்கப்பட்டார்கள். அப்ப இது இவர்களுக்கு என்ன எதை கொடுக்கல? நேர் வழி காட்டவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேள்வி கேட்கிறான். அப்ப இந்த அத்தாட்சிகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யணும்? நம்முடைய ஈமான் அதிகரிக்கணும். நமக்கு என்ன செய்யணும்? அது நேர்வழி காட்ட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் அஃபலா யஸ்மஊன் நிச்சயமாக இவைகளில் பல அத்தாட்சிகள் இருக்கிறது, இவர்கள் செவியேற்க மாட்டார்களா? அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா இன்ன ஃபீ தஹாபி உலாயிகல் கௌம் வ திமாரிஹிம் வ ஹலாஇ மசாகினிஹிம் அவர்களுடைய தடயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆது சமூது கூட்டம் அழிக்கப்பட்ட அந்த இடங்கள்லாம் அப்படி இருக்கிறது. அதை சுற்றி திரிகிறார்கள், பார்க்கிறார்கள். அவர்களுடைய துலும் அவர்களுடைய தக்தீபி மூலமாகத்தான் அழிக்கப்பட்டார்கள். இதிலே லதலாலாத் வ இபர் வ இதாத் லிமுஷ்ரிகி குரைஷ் வகைரிஹிம் அந்த குறைஷி சேர்ந்த முஷ்ரிக்குகளுக்கும் அவர்கள் அல்லாதவர்களுக்கும் மறுமை வரைக்கும் வரக்கூடியவர்களுக்கும் என்ன இருக்கு? இதுல அத்தாட்சிகள், படிப்பினைகள், உபதேசங்கள் இருக்கிறது. அஃபலா யஸ்மஊன ஆயாத்தில்லாஹி வ அக்பாரல் மாதிஈன அல்லாஹ்வுடைய இந்த அத்தாட்சிகளை முன் சென்றவாள் அவர்களுடைய அக்பார்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான் செய்திகளை. இதை அவர்கள் செவியேற்க வேண்டாமா? எப்படி சமாஅத் ததப்புரின் வத்திஆதின் இதைத்தானே கவனிக்கணும். எப்படியான செவியேற்பா இருக்கணும்? வெறுமனே கேட்டுட்டு போற செவியேற்பல்ல. எப்படி சிந்திக்கக்கூடிய, உபதேசம் பெறக்கூடிய செவியேற்பாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக ஃபயதூபு அவங்க குஃபர் ஷிர்க் இருந்தால், பாவத்தில் இருந்தால் தௌபா செஞ்சு மீண்டு வரணும். வயத்துருக்கு ஷிர்க எதை விடணும்? அவங்க ஷிர்கை விட வேண்டும். கைலா யுசீபஹும் மிஸ்லுமா அஸாப மன் கப்லஹும் மினல் ஹலாக் முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களுக்கு நிகழ்ந்தது இவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? நிகழக்கூடாது என்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதனாலதான் நாங்க முன்னால் உள்ள வசனத்தை எப்படி சொன்னோம்? வல எப்படி வருது? வல நுதீகன்னஹும் மினல் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜூன் பெரும் வேதனை இல்லாம சிறிய வேதனை கொடுக்கிறதுக்காக வேண்டி, அவங்க அதிலிருந்து திரும்புவதற்காக வேண்டி. அன்புக்குரியவர்கள், அல்லாஹு தஆலா
அப்ப முன்னால் உள்ள வசனங்கள்ல வந்து முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டாங்க, அவருடைய தடயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை நீங்கள் நடமாடுகிறீர்கள், பார்க்கிறீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு என்ன செய்யணும்? நேர்வழி கிடைக்க வேண்டும், படிப்பினை நீங்கள் பெற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நம்முடைய சிந்தனையை தூண்டிவிட்டு அடுத்ததாக நம்முடைய இன்னும் ஒரு முறையிலே அல்லாஹ் தஆலா நம்முடைய சிந்தனையை தூண்டுகிறான். என்ன? 27வது வசனத்திலே ஓதுங்க. அவலம் சத்தம் ஓதுங்க. அவலம் யரவ் பின்னாலே அன்னா நசூகுல் மா இலல் அர்தில் ஜுருஸி அன்ஆமுஹும் வ அன்ஃபுஸுஹும் அஃபலா யுபஸிரூன். அவலம் யரவ், அவர்கள் பார்க்கவில்லையா? எப்படி கேக்குறான் அல்லாஹ் தஆலா? அவர்கள் பார்க்கவில்லையா? அன்னா நசூகுல் மா, நிச்சயமாக நாமே தண்ணீரை இலல் அர்தில் ஜுருஸி, வறண்ட பூமியின் பால் நாம் ஓட்டிச் செல்கிறோம். அப்ப வறண்ட பூமியில வந்து தண்ணீரை மேகங்கிலிருந்து கொண்டு கொட்டுறது யாரு? நாம் தான் எடுத்து செல்கிறோம், ஓட்டிச் செல்கிறோம். ஃபனுஹ்ரிஜு பிஹி, அதன் மூலம் நாம் வெளிப்படுத்துகிறோம். பயிர்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். தஅகுலு மின்ஹு, அதிலிருந்து சாப்பிடுகிறார்கள். அன்ஆமுஹும், யாரு? அவருடைய கால்நடைகள். அன்ஃபுஸுஹும் சொன்ன யாரு? அவர்களும். கால்நடைகளும் சாப்பிடுகிறது, அவர்களும் சாப்பிடுகிறார்கள். அஃபலா யுபஸிரூன், அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இது யுபஸிரூன் சொன்ன தபஸிரா, தபஸ்ஸுர், வெறுமனே பார்வல்ல. என்ன? அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, என்ன? அவலம் யரல் முஷ்ரிகூன் அல் முகத்திபூன பில் பாத். நீங்க முன்னால வசனங்களை பார்த்தீங்க. முஷ்ரிக்குகளை எதை மறுத்தாங்க? மறுமையில் நாம இன்னொரு மின் ஹல்கின் ஜதீதாக, புதிதாக எழுப்பப்படுவோமான்னு அந்த எழுப்பப்படுவதை மறுத்தாங்களா இல்லையா? மறுமையை மறுத்தார்கள். திரும்ப நம்ம என்ன உக்கி போனதுக்கு பின்னால் நம்ம உயிர் விட்டு நம்ம புதிய ஒரு படைப்பாக எழுப்பப்படுவோமா, எழும்புவோமா என்று கேள்வி கேட்டாங்க. அதற்கு பதிலாகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன? அவலம் யரல் முஷ்ரிகூன் அல் முகத்திபூன பில் பாஸ், பாஸை பொய்ப்பித்த அந்த முஷ்ரிக்கள் பார்க்கவில்லையா? அன்னா நசூகு பி குத்ரத்தினா அல் மா கமா இல் மத்தர் வஸ்ஸைல், அதாவது நம்முடைய ஆற்றலை மூலமாக நாம் தண்ணீரை இலல் அர்தில் யாபிஸத்தில்லதி லா நபாத ஃபீஹா, புட்பூண்டுகளே முளைக்காத காய்ந்திருக்கக்கூடிய நிலங்கள்ல நாம் என்ன செய்றோம்? தண்ணீரை செலுத்துகிறோம், ஓட்டிச் செல்கிறோம். ஃபனுஹ்ரிஜு பிதாலிகல் மா, அதிலிருந்து தான் நாம் வெளிப்படுத்துகிறோம். ஸரஅன் தஅகுலு மின்ஹும் மவாஷீஹிம் வ தகத்தா பிஹி அப்தானு, அவர்கள் அவருடைய கால்நடைகள் சாப்பிடக்கூடிய பயிர்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். அஃபலா யுபஸிரூன், அவர்கள் என்ன சிந்தித்து பார்க்க வேண்டாமா? சிந்தித்து பார்க்க எப்படி சிந்திக்கிற சொல்லுங்க. இதுல உங்களுக்கு என்ன விளங்குது? இது நீங்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று அல்லாஹ் தஆலா இது உதாரணத்தை எதுக்காண்டு சொல்றான்? மறுமையில் அல்லாஹ் தஆலா எழுப்பாட்டது மறுமையை பத்தி. அப்ப நம்ம அஃபலா யுபஸிரூன் சொன்னா சிந்தித்து பார்க்க வேண்டாமான்னு சொன்னா நம்ம இது நமக்கு இருக்கக்கூடிய தபஸ்ஸுர் என்ன? ததப்புர். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எப்படி காய்ந்த பூமி இருந்து ஏற்கனவே அந்த பூமியில இருந்து இருக்கு இல்ல, பச்சையா இந்த பூமி தான் என்ன செய்யுது? காய்ந்து போகுது. திரும்ப என்ன தண்ணீர் ஊத்தினா பச்சையாக பயிர்கள் முளைக்கிறது. இதே போன்று உலகத்துல வாழ்ந்த மனிதர்கள் தான் திரும்ப என்ன செய்வாங்க? மரணிச்சு போறாங்க. திரும்ப உக்கி போனதுக்கு பின்னால அவங்க என்ன செய்வாங்க? இந்த சிந்தனை, இந்த தபஸ்ஸுர் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். என்றால் அஃபலா யரவுன கைஃப அஹ்யல்லாஹுல் அர்த பஅத மௌதிஹா, அத செத்து போன பூமி இருந்தால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? பயிர்களை உயிர்ப்பிக்க செய்கிறான். ஃபயஅலமு பிதாலிக குத்ரத்துல்லாஹி தஆலா அலா இஹ்யாஇன் நாஸி பஅத மௌதிஹிம், இதற்கு ஆற்றலுடைய அல்லாஹ் அவர்கள் மரணித்ததன் பின்னால் அவர்களை திரும்ப உயிர்ப்பிப்பதற்கும் பேராற்றலுடைய என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். என்றால் அஃபலா யுபஸிரூன் அல் ஹஸ்ஸு, நல்லா கவனிங்க. அல்லாஹ் தஆலா இதுல அஃபலா யுபஸிரூன் நீங்க பாப்பீங்க. அஃபலா யஅகிலூன், அஃபலா யஸ்மஊன், அஃபலா யுபஸிரூன், இதெல்லாம் என்ன? நம்முடைய சிந்தனைகளை தூண்டுறது. அல்லாஹ் தஆலா இதுல அல் ஹஸ் தூண்டுகிறான். அலன் நதரி வத் தபஸ்ஸுர், ஒன்று பார்க்கணும், அடுத்தது என்ன? சிந்திக்கணும். பார்க்கணும், சிந்திக்கணும் என்பதை தூண்டுகிறான். 28வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். வயகூலூன மதா
ஹாதல் ஃபத்ஹு இன் குன்தும் சாதிகீன். வயக்கூலுனா இவர்கள் கேட்கிறார்கள். யாரு? இது முஷ்ரிக்களை பத்தி தான் வருது. இவங்க கேட்கிறாங்க மத்தா ஹாதல் ஃபத்ஹு. இவத்துல ஃபத்ஹுன்னு சொன்னா என்ன கருத்து? ஃபத்ஹுக்கு வெற்றியும் இருக்கிறது. வெற்றி இதுல தீர்ப்பு தீர்ப்பு வேறதா. அவங்க கேட்கிறாங்க அந்த தீர்ப்பு நாள், அந்த தீர்ப்பு எப்பொழுது? இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். அப்ப அந்த முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்டவர்களையும் பார்த்து தான் கேட்கிறாங்க இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் அதாவது மறுமையை சொல்றீங்க, மறுமை நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் சொல்றீங்க அல்லாஹ்வுடைய வசனங்களாக. அங்க அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு நலவுகள் கிடைக்கும், முஜ்ரிமீன்களுக்கு நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் தீர்ப்பை பத்தி சொல்றீங்க. இவங்க ஒரு பரிகாசமா தான் கேட்கிறாங்க. அந்த தீர்ப்பு நாளை கொண்டு வாங்க, அதை பத்தி சொல்லுங்க, எப்பொழுது நடக்கும் அது? இன்குன்தும் சாதிக்கு, நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் என்றால் வயகூலு உலாயிக்கல் முஷ்ரிகூன், அந்த முஷ்ரிக்கீன்கள் கேட்கிறாங்க மத்தா யஜீஹு ஹாதல் ஹுக்முல்லதி யஃப்ஸிலுல்லாஹு பிஹி பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாள் எப்பொழுது வரும்? யௌமுல் ஃபத்ஹ், அடுத்த வசனத்துல யௌமுல் ஃபத்ஹ் என்று வருது. வருதா? ஃபயுஅதிபுனா வயன்சுருக்கும் அலைனா இன் குன்தும் சாதிகீன். அதாவது எங்களுக்கு அல்லாஹு தஆலா எங்களை தண்டித்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, எங்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நாள் எப்பொழுது வரும்? அந்த தீர்ப்பு எப்பொழுது வரும்? இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹு தஆலா 29வது வசனத்துல குறிப்பிடுகிறான், குல் நபி நீங்கள் கூறுங்கள், யௌமல் ஃபத்ஹி என்றான அந்த தீர்ப்பு நாளில், அந்த தீர்ப்பு நாளில் லா யன்ஃபஉல் லதீன கஃபரு, நிராகரித்தவர்களுடைய ஈமானுகும், இந்த லா யன்ஃபஉக்கு ஈமான் தான் இந்த ஃபாயிலா வந்திருக்குதா. அப்ப நிராகரித்தவர்கள் மறுமையா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்தவர்கள், அவர்கள் ஈமானுகும் அவர்களுடைய நம்பிக்கை பயனளிக்காது. மறுமையில் அவங்க நம்பிக்கை வச்சது என்ன? அது பயனளிக்காது. வலாஹும் யுன்தருன், அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்படவும் மாட்டாது. ஒன்று, அவங்க என்னென்ன நம்பிக்கை எல்லாம், எல்லா நம்பிக்கையும் என்ன சொல்லுங்க? ஃபாசிதா, எல்லாம் வீணா போன நம்பிக்கை. குஃபுரும் ஷிர்க் என்பது அவங்க நம்பிக்கை எல்லாம் வீணா போன நம்பிக்கை. அப்ப உலகத்துல அவங்க வச்ச நம்பிக்கை எல்லாம் என்ன செய்யாது? மறுமையில பயனளிக்காது. சரி, பயனளிக்காட்டு திரும்ப உலகத்துக்கு வாரத்துக்கு, திரும்ப ஈமான் கொள்றதுக்கு அல்ல தௌபாவுக்கு அவகாசம் வழங்கப்படுமா? அவகாசமும் வழங்கப்படாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது என்ன, குல் யௌமல் ஃபத்ஹி லா யன்ஃபஉல் லதீன கஃபரு ஈமானுஹும் வலாஹும் யுன்தரூன் என்ற அமரல்லாஹு அர் ரசூல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவங்களுக்கு அல்லாஹு தஆலா ஏவுகிறான், யுஜீபஹும் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க பதில் அளியுங்கள், அலா தரீகத்தில் உஸ்லூபில் ஹக்கீம், ஒரு நுட்பமான முறையில் நீங்க என்ன செய்யுங்க, வழிமுறை அவங்களுக்கு நீங்க பதில் அளிங்க. எப்படி? பிஅன்ன யௌமல் ஃபத்ஹில் ஹக் ஹுவ யௌமுல் கியாமா, அந்த அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த நாள் என்பது அதுதான் மறுமை நாள் தான் என்றால், ஐ குல் யா முஹம்மத் யௌமல் ஹுக்மி வ மஜீஇல் அதாப் அல்லதீன தஸ்அலூன் அன்ஹு லா தஸ்தஃபீதூன ஷைஆ, அதாவது ஃபஇன்னஹு இதா ஜாஅ இன் கதல் அம்ரு வஹீனமா லா யன்ஃபஉல் குஃபார ஈமானுஹும். அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்ல, பரிகாசமாக, நீங்க மறுமையில எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அதாபு கிடைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம், இதைத்தான் நீங்க சொல்றீங்க. அது எப்பொழுது வரும்? அதனால கொண்டு வாங்க, அதை சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான், லா யன்ஃபஉல் குஃபார ஈமானுஹும், அந்த நாளில் அவருடைய நம்பிக்கை என்ன செய்யாது? பயன் அளிக்காது. அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, வலாஹும் யுந்தருன்னு சொன்ன கருத்து நாம் என்ன கருத்து பார்த்து சொல்லுங்க? அவர்கள் அவகாசம் சொன்னா ஐ வலா யும்ஹலூன ஃபயுஅக்கர அன்ஹுமுல் அதாப், தண்டனை தாமதப்படுத்தப்பட மாட்டாது. அவங்களுக்கு அவகாசம் வழங்கி என்ன செய்யாது? தண்டனை தாமதப்படுத்தப்பட்டால் தூப் எதுக்காக வேண்டியது? அவங்க தௌபா செய்யறதுக்காக வேண்டி. அப்ப அவகாசம் என்பது அவளுக்கு கிடையாது. நம்ம பார்த்தோமா இல்லையா? சொன்னாங்க, நாமல் நர்ஜி சாரி அப்படி சொன்னாங்களா இல்லையா? எங்களுக்கு அவகாசம் தாங்க, நாம உலகத்துக்கு போய் நல்ல அமல்கள் செய்து நல்லவர்களாக திரும்புகிறோம் என்று சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட மாட்டாது. அன்புக்குரியவர்களே, இறுதியாக அல்லாஹ் சொல்றான் 30வது வசனத்திலே, ஃபஅரித் அன்ஹும் வன்ததிர் இன்னஹும் முன்ததிரூன். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இறுதியாக சொல்லக்கூடிய இது இந்த அத்தியாயத்துல. பாருங்க, சுப்ஹானல்லாஹ்,
இப்ப தௌவா பணியில வந்து எவ்வளோ அந்த என்ன சொல்றது பரிகாசம், அவருடைய அநியாயங்கள், கொடுமைகள் எல்லாம் தாங்கிட்டு வந்தா திரும்ப அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னான்னு சொன்னா திரும்ப திரும்ப என்ன செய்யணும், நீங்க அவங்களுக்கு பின்னாலே போகணும் அப்படின்ட்டீங்க இல்ல. ஃபஅரித் அன்ஹும், அவர்கள் நீங்கள் செஞ்சீங்க புறக்கணித்து விடுங்கள். வந்ததிர், நீங்கள் என்ன வந்ததிர்னு சொன்ன என்ன, எதிர்பாருங்கள். இன்னஹும் முன்ததிரூன், அவர்கள் என்ன செய்வாங்க, எதிர்பார்க்க கூடியவர்கள் தான். என்ன சொன்னா அவர்கள், அப்போ உங்களோட என்ன உங்களுடைய முயற்சி அல்லது உங்களுடைய வேலை என்ன, இன்னமா அலைனல் பலாக், நம்முடைய வேலை என்ன, அவர்களுக்கு சத்தியத்தை எத்தி வைப்பதுதான். நேர்வழிய உள்ளத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது யார கையில் இல்ல, ரசூல்மார்களுடைய கையில கூட இல்ல. அவர்களுக்கு கூட அந்த அந்த ஹிதாயத், ஹிதாயத்துல் இர்ஷாத் மட்டும்தான், நேரு வழிகாட்டக்கூடிய ஹிதாயத்தை அவர்களுக்கு வழிகாட்டலாம். ஹிதாயத்து தௌஃபீக் என்பது, கபூல் என்பது யாரு, அது அல்லாஹ்வுடைய புறத்துல தான். அதான் அல்லாஹ் சொல்லலாம் ஃபஅரித் அன்ஹும், நீங்க முடிஞ்ச அளவு என்ன செய்யுங்க, தப்லீக் செய்யுங்க, மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க. இது நமக்கு படிப்பின. ஆனா ஒரு கட்டம் வரும், ஃபஅரித் அன்ஹும், அவர்கள் என்ன செஞ்சீங்க, புறக்கணித்து விடுங்கள். வந்ததிர், எதிர்பார்த்திருங்கள். இன்னஹும் முன்ததிரூன், அவர்களும் எதிர்பார்க்க கூடியவர்கள் தான் என்றால் ஃபஅரித் அன்ஹும் சொன்னால் ஃபஅரித் யா முஹம்மத் அன் ஹாஉலாஹில் முஷ்ரிகீன் அல்லதீன யஸ்தஅஜிலூனக பில் அதாப், அதாவது இந்த முஷ்ரிக்கீன்கள் என்ன செஞ்சீங்க, நீங்க புறக்கணித்து விடுங்கள். அவங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, எதுவும் தீங்கு செய்து விட முடியாது. அதே போன்று நாளை மறுமையில் அவர்களுக்கு தண்டனையை விட்டும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்கிறான் வந்ததிர் இன்னஹும் முன்ததிரூன் என்றால் வந்ததிர் ஹத்தா யுன்ஸிலல்லாஹு அதாபஹு பில் காஃபிரீன் என்று சொன்னா காஃபிர்களுக்கு அல்லாஹு தஆலா அவருடைய தண்டனையை இறக்கும் வரைக்கும் என்ன செய்யுங்க, நீங்க காத்திருங்கள். வயன் சுரக்க அலைஹி, அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் என்ன செய்ய அவங்களுக்கு உதவி செய்வான். இன்னஹும் முன்ததிரூன், அவர்களும் அதைத்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, எதிர்பார்த்து கொடுக்கிறார்கள். நான் நிதர்சனமா வரலாற்றுல படிக்கிறோமா இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் நீங்க மக்காவுடைய காலத்தை பார்த்தீங்கன்னு சொல்ல என்ன, ஃபத்ஹு மக்கா என்பது எப்படி, ஹிஜ்ரி எத்தனைல, ஹிஜ்ரி 8ல. இப்ப நபி அவங்களுடைய தாவத்துடைய எத்தனை வருஷம் சொல்லுங்க, 23 வருடங்கள். அப்ப 23 வருடங்கள்ல தான் பிறந்து வளர்ந்து அந்த ஊர்ல அந்த வெற்றி எப்ப கிடைக்குது, எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி, 23ல முடிவு, 23ல 8 சொன்ன நபியோட வஃபாத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப எத்தனை வருஷம் சொல்லுங்க, 20 வருஷத்துக்கு பிறகு, சுமார் 20 வருஷத்துக்கு பிறகு மக்கா வெற்றி கிடைக்கிறது. ஏன்னா அன்புக்குரியவர்களே, இந்த மக்கா சூரா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை. ஓகே சார், இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரிகளே, இத்துடன் நம்ம இந்த சூரா சஜிதாவுடைய இந்த விளக்க உரை தஃசீர் நிறைவு செய்கிறோம். இதுல வந்து இன்னும் முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது, மௌதுஆத்து சூரா. இந்த சூரா உள்ளடக்கிய முக்கியமான சில விடயங்களுக்கு அந்த சொல்றாங்க முஃபஸ்ஸிரீன்கள். அதான் இன்ஷா அல்லாஹ் நான் வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணுகிறேன். இத்துடன் இந்த அமர்வு நிறைவு பெறுகிறது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அடுத்ததாக ஷேக் அஸ்ஹர் மௌலவி ஒரு 5 நிமிடம், அதே போல இஸ்மாயில் பிரதர் 5 நிமிடம் பேசுவாங்க. பரக்கல்லாஹு ஃபீக்கும்.